ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு அன்பானவர்களை நாம் சார்ந்திருக்கிற ஆர்காட் எக்லிஷியாவினுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்ம இது வரைக்கும் எப்படித்தான் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி மொத்தமாவும் பார்க்கலாம், இந்த மாதிரி உள்ள ஜூம் பண்ணி கூட பார்க்கலாங்க அன்பானவர்களே. ஸோ இது உள்ள ஒரு பேராகிராஃபா ஸ்டடி பண்றது. ஆனா இது தூரத்துல ஒரு இலை மட்டும் இல்ல, எல்லா இலைகளையும் மொத்தமாக ஏறிட்டு பார்த்தோம். ஸோ இந்த கருத்துல தான் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா தேர்ட் வால்யூம் பார்க்க போறோம். தேர்ட் வால்யூம் பார்க்கறதுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் வால்யூம் எதை பத்தி டிவைன் பிளான் சார்ட் கூட பார்க்கும்போது தெய்வீக திட்டத்தினுடைய எல்லா அம்சங்களையும் தொட்டு செல்வது, எல்லா அம்சங்களையும் தெய்வீக திட்டத்தினுடைய உள்ள வெளியே எல்லாவற்றையும் மெதுவாக அறிமுகமாக தொட்டு செல்வது வால்யூம் 1. வால்யூம் 2 அது கால கணக்கு மாத்திரம், கால அம்சங்கள், விசேஷமான காலங்களும் வேலைகளும் அதை குறிச்சு மாத்திரம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது எது அப்படின்னா செகண்ட் வால்யூம். தேர்ட் வால்யூம் என்பது ஒரு புது சிருஷ்டி, ரொம்ப குறிப்பா 7ஆம் சபையை சார்ந்த புது சிருஷ்டிகளுக்கு மிக மிக அவசியம். இந்த 7ஆம் சபையின் ஜனங்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் வாழக்கூடிய கடைசி காலகட்டத்துல நிகழவிருக்கும் காரியங்களை, முடிவு காலத்தின் விஷயங்களை தீர்க்கமாக புரிந்து கொண்டு மேசியா யுகத்துக்குள் கடந்து போவது எப்படி, எந்த விதம், என்ன ரகத்துல, என்ன ரீதியில, என்ன கோணத்துல நாம் கடந்து செல்வோம், இதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுப்பது தான் வால்யூம் 3. வால்யூம் 4 ரொம்பவும் குறிப்பா சுவிசேஷ யுகத்தினுடைய அந்த இறுதி உச்சகட்டமான கடைசி தருணங்கள், அந்த விஷயத்தையும் ராஜ்யத்துக்குள்ள கடந்து போவதையும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு பெரிய பார்வை, அதுக்கப்புறம் உள்நோக்கிய பார்வை, அப்புறம் இன்னும் உள்நோக்கிய பார்வை, அப்புறம் 4th வால்யூம் பாத்தீங்கன்னா இன்னும் உள்நோக்கிய பார்வை. போக போக பிரதர் ஜூம் பண்ணிட்டே போறாரு பாருங்க வால்யூம்ஸ்ல, கொஞ்சம் கொஞ்சமா 4th வால்யூம்ல கொண்டு போய் கரெக்டா அந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை, அதே மேசியா யுகத்தின் ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். 5th வால்யூம் முற்றுமுடிய அந்த ராஜ்யத்துல ஜீவ நிலைமைகள், ஏன்னா கீழிருந்து மேல போறது பற்றின பேசுறது எல்லாமே ஜீவ நிலைமை குறித்த ஆலோசனைகள், கருத்துக்கள். அப்போ மரண நிலையில இருக்கிற மனுஷன் இந்த நீதிமான் நிலைக்கு எவ்விதம் மாற்றப்படுவான், சபை எவ்விதமாக மாற்றப்படும், அதுக்கு முந்தி கர்த்தரேசு எவ்விதம் மாற்றப்பட்டிருக்கிறாரு, இஸ்ரேல் எப்படி ஒரு தேவன் கூட ஒப்புரவாகும், இவைகள் குறிச்ச விஷயம் வால்யூம் 5. வால்யூம் 6 முழுக்க முழுக்க ராஜ்யத்தினுடைய தொடர்புடையது கொஞ்சமாக இருந்தாலும் தற்போதைய நடைமுறை வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி அவங்களுடைய திருமணம், எப்படி அவங்களுடைய கல்வி, எப்படி அவங்களுடைய இதர காரியங்கள் எல்லாமே அதுல நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம இப்ப எது கவனம் கொடுக்குறோம் அப்படின்னம்னா இன்னும் உள்நோக்கிய பார்வை வால்யூம் 3. ராஜ்யத்துக்கு சற்று முன், ராஜ்யம் துவங்கும் போது, ராஜ்யம் எவ்விதம் துவங்கும், அந்த கோணம், அந்த மாதிரி, அந்த ரீதி, அந்த ரகம் எப்படி இருக்கும், இதுதான் சகோதர சகோதரிகளே வால்யூம் 3 விஷயமாக இருக்கு. இப்ப நீங்க சொல்லலாம், உங்களுக்கு ஒரு ஆலோசனை, இந்த வால்யூம் 3 படிக்கும்போது ஒண்ணு தமிழ் அல்லது ஆங்கிலத்துல, நிஜமாகவே வால்யூம் 3 உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். வால்யூம் 3 நம்ம ஸ்டடி பண்ணும்போது வால்யூம் 3 உங்க பக்கத்துல இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த கிளாஸ் முடியும் போது நீங்க ஒரு வேளை குறிப்பெடுக்கிற குணம் இருந்தது, குறிப்பெடுக்கிறவர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த குறிப்புகளை வச்சு
நீங்க வால்யூம் 3க்குள்ள டெய்லி ஒரு 4 பக்கங்கள் கடந்து சென்றீங்க அப்படின்னீங்கன்னா அது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இதை நம்ம ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து சொல்லிடுறோம். அன்பானவர்களே, இது வந்து ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 309 பக்கங்கள் அடங்கினதாக இருக்கு. அதுவே நீங்க தமிழ்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்துல 490 பக்கங்கள் வருகிறதாக இருக்கு. ஆங்கிலத்துல 310, தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு 410 பக்கங்கள் அடங்கின புஸ்தகமாக இது வந்து இருக்கு. இதுல அன்பானவர்களே, நம்ம 9th சாப்டர் மட்டும் கொஞ்சம் எல்லாமே நமக்கு தெரியும். 9th சாப்டர்ல இந்த 9th சாப்டர் என்னன்னு யாராவது பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது பார்த்து சொல்லுங்க 9th சாப்டர். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஓகே, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அது நாம் பார்ப்போம். சாரி, அதுக்கு அடுத்தது ஒரு சாப்டர் இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம், எகிப்தில் உள்ள மகா பிரமிடு. அந்த மகா பிரமிட் அது குறிச்சு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா இந்த 9 அத்தியாயங்கள் நமக்கு தெரியும். 10வது இது வந்து அந்த பிரமிடு அது எப்படி வசனங்கள்ல இருக்கு, அது பேசிக் சப்ஜெக்ட் தான். ஃபுல்லா கம்ப்ளீட்டா பேசிக் சப்ஜெக்ட், மெயினா இதுல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க அந்த பேசிக் சப்ஜெக்ட். ஸோ அது மட்டும் நம்ம அதிக கவனம் கொடுக்காம மீதி இருக்கிற 9 சாப்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதிக கவனம் கொடுக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ நம்ம கூட இருக்கிற சகோதரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் அத்தியாயத்தினுடைய பேரை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம வந்து தொகுதியினுடைய பேர் கேட்கல, அத்தியாயத்தினுடைய பேர் கேட்டோம். பாருங்க, அப்ப கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா தொகுதியினுடைய பேர் தான் முதல் அத்தியாயத்தினுடைய பேரு. பிரதர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த புக்குக்கு என்ன பேரோ அதேதான் சாப்டர் 1 பேரா வச்சிருக்காரு. ஏன் வச்சாரு, எதுக்கு வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆக்கியோனாக அல்லது தேவனுடைய எழுத்தாணியாக, தேவனுடைய கையின் கருவியாக, ஒரு பாத்திரமாக அவரு ஏவப்பட்டு இந்த மாதிரியான ஒரு தலைப்பு வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்த தொகுதிக்கும் முன்னுரை போல, அதாவது நீங்க இந்த புஸ்தகத்தை எப்படி வாசிக்கலாம், எப்படி வாசிக்க கூடாது, இதனுடைய முக்கிய கருத்து, உத்தம கருத்து என்ன, இந்த புஸ்தகம் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருப்பாருங்க. இப்போ இந்த வால்யூம் 3 ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள நம்ம அப்படியே அடியெடுத்து வைக்கும் போது நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து சற்று ஒரு ரொம்ப பெரிய ஒரு சாப்டர் கிடையாது, மாறாக ஒரு சிறிய சாப்டர் மாதிரி தான் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதனுடைய முதல் பத்தியிலேயே, அதனுடைய முதல் பத்தியில நீங்க கவனிக்கும் போது அன்பானவர்களே சில முக்கியமான கருத்துக்கள் அவர் வந்து கொடுக்குறாங்க. நம்ம இப்போ முதல் அத்தியாயம் படிக்க கேட்கலாம். ஆசியாவின் முன்னுரை. இந்த புத்தகம் 1890ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. அந்த நாளில் இருந்து அநேக மொழிகளில் அநேக தடவை பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வால்யூம் எந்த வருஷம் எழுதுனது யாராவது ரிப்ளை பண்றீங்களா? 1890. 4th வால்யூம் எப்ப எழுதுனாங்க? மிகுந்த அமைதி, பேர் அமைதி, மகா அமைதி. 4th வால்யூம் 1897 பிரதர். 97 96 செக் பண்ணுங்க. 97 எழுதப்பட்டது பிரதர். ஓகே, 97. ஓகே, சோ பாருங்க, ஏன் அதை நம்ம பாக்குறோம்னா இதிலிருந்து
அங்க போறதுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 7 வருஷம் எடுத்திருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட உங்ககிட்ட தாழ்மையா சொல்லணும்னா, இந்த 3rd வால்யூம் எழுதும் போது உங்க சகோதரனாகிய என்னுடைய வயது ரசல் பிரதர் 38 வயது. ஆனா அவரு 4th வால்யூம் எழுதும் போது அவருக்கு 45 வயது. ஆனா சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எல்லா வால்யூம்ஸுமே அவருக்கு 1st வால்யூம் எழுதும் போதே இருதயத்திலையும் சிந்தனையிலையும் இருந்தது சொல்றாங்க. பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி தெரிகிற அந்த 6 வால்யூம்ஸுமே அவருடைய சிந்தனையிலையும் இருதயத்திலையும் ஆல்ரெடி இருந்தது. எழுதுவதற்கு நேரமும், எழுதுவதற்கு பக்குவமும், எழுதுவதற்கு அனுபவமும், எழுதுவதற்கு சத்திய ஆவியின் துணையும் ஆண்டுகள் கடந்து போக அவருக்கு உதவியாக இருந்தது. ஃபைனலா அவரு என்ன பண்ணிட்டாருன்னா 1904வது வருடம் 1904வது வருடம் 52 வயதுல 6th வால்யூம் எழுதி முடிக்கிறார். 52 வயதுல 6th வால்யூம் எழுதி முடிக்கிறார். சோ சகோதர சகோதரிகளே, ஒரு 38 வயதுல தேவன் இந்த பாத்திரத்துக்கிட்ட எப்படியெல்லாம் பேசினாரோ அந்த விஷயங்கள் தான் இந்த வால்யூம்ல இருக்குங்க அன்பானவர்களே. வயது ஒரு பெரிய பொருட்டு கிடையாது, பட் நம்மளுடைய அர்ப்பணிப்பு அதை விட முக்கியமானதாக இருக்கு அன்பானவர்களே. இப்ப நம்ம கவனமாய் செவி கொடுக்கலாம். அப்படியே அந்த ஒரு ஆண்டுல 1890ல இந்த வால்யூம் எழுதும் போது அவர் முதல் எழுதின சென்டென்ஸ மீண்டும் ஒரு முறை படிக்கிறோம். இந்த புத்தகம் 1890ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. அந்த நாளிலிருந்து அநேக மொழிகளில் அநேக தடவை பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் அதிகமான பிரசுரங்கள் வர இருக்கின்றன. இந்த புத்தகத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தையான ஜீவ தண்ணீர் என்கிற ஊற்றிலிருந்து தாகம் தீர குடித்த ஆயிரக்கணக்கான தேவனுக்கென தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தேவ ஜனங்களிடம் இருந்து வந்த இதை பற்றிய சாட்சிகள் நம்மிடம் உண்டு. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல தேவனுடைய மகிமையை பற்றிய அறிவு முழு பூலோகத்தையும் நிரப்பும் வரை ராஜ்யத்தின் மூலம் கடைசியாக இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும் என்று நாம் நம்புகிறோம். சோ இது என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய பேருக்கு இந்த புத்தகம் பிரயோஜனமாக இருந்திருக்கு. பிரயோஜனமாக இருக்கவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை அவங்க படிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய காப்பீஸ் அந்த காலத்திலேயே போட வேண்டியதாக இருந்தது. நிறைய பேர் லெட்டர் மூலமா எங்களுக்கு அந்த காப்பி வேணும், எங்களுக்கு அந்த காப்பி வேணும், இன்னொரு 10,000, இன்னொரு 50,000 அப்படி அடிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. இப்படிதான் இந்த காப்பி விநியோகமாயிருந்தது அமெரிக்க ஐக்கிய தேசத்துல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, புத்தகத்தினுடைய 1வது பக்கத்துக்கு அங்க ஒரு முதல் பேராகிராஃப நம்ம படிச்சு பார்ப்போம். இத படிக்கும் போது முக்கியமா இன்னொரு 2 வால்யூம்ஸ் பத்தி அவர் பேசுவார் முதல் பேராகிராஃப்லயே. அது நீங்க அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். அப்படி பார்த்தோம்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்க அப்ப முதல் பேராகிராஃப் படிக்க கேட்கலாம். அத்தியாயம் 1, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பூமியின் மிக முக்கியமான நிகழ்ச்சி மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மற்றும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடன் சுதந்திரர்களாகிய சுவிசேஷ சபையின் ஜெயம் கொண்டவர்களின் கரங்களில் ஸ்தாபிக்கப்படுவதாகும். பாருங்க, அதாவது உலகத்திலேயே வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் அள்ளி பின்னாடி வச்சுக்கிட்டு அதை விட மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக, மோஸ்ட் மொமென்சுவஸ் ஈவெண்ட், உலக மனுக்குல வரலாற்றிலேயே முதல் முறையாக மிக மிக பிரயோஜனம் உள்ள வகையில நடக்க போகிற ஒரு சம்பவம் என்னன்னா, அது தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தாபிக்கப்படுது. அந்த ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் பிரியமானவர்களே நம்மளுடைய இருதயத்தின் ஓசையாக இருக்கணும். அது இருதயத்தின் ஆவலாக இருக்கணும். இதத்தான் கர்த்தர் இயேசு
சபைக்கு சொல்லி கொடுத்த ஜபத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு உச்சரிக்கும்படி சொல்லி கொடுத்தார். ஆனா அது வெறும் உச்சரிப்பாகவும் மனன வசனமாகவும் அநேக கிறிஸ்தவர்களின் பெயர் சபைகள்ல அது ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பரமண்டலத்துல பரமபிதாவே உடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இது அப்படி இல்லை. அந்த 3 சொற்றொடர்கள் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது அது உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள்லயே இந்த சம்பவம் தான் நிகழவிருக்கிற மிக மிக முக்கியமான சம்பவம் அப்படின்னு பேசுறாங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இன்னொரு 2 வால்யூம்ஸ் பத்தி பேசுவாரு. அதையே நம்ம கவனிக்கலாம். இந்த பெரிய சம்பவம் பற்றி இதற்கு முன்பாக உள்ள வேதாகம பாடங்களில் காட்டப்பட்டுள்ளபடி பாரு, இதற்கு முன்பாக காண்பிக்கப்பட்ட வேதாகம பாடங்கள் ஃபர்ஸ்ட் வால்யூம் பத்தி தான் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் வால்யூம் பத்தி தான் பேசுறாரு. அபவுட் வால்யூம் 1. அடுத்தது தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் முன்மாதிரிகளும் சுட்டி காட்டுகிறபடி இப்பொழுது நமக்கு சமீபமாய் இருப்பதை மாத்திரமல்ல, இப்போது நமக்கு சமீபமா இருப்பது மாத்திரம் அல்ல, அடுத்தது நம்மேல் இருப்பதையும் காண்கிறோம். பாருங்க, நம்மேல் இருப்பதையும் காண்கிறோம். செகண்ட் வால்யூம் டாபிக் என்ன, பேர் என்ன, நீங்க யாராவது சொல்லுங்களா? செகண்ட் வால்யூம் தலைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிமையான தமிழ்ல நம் கை மேல இருக்கு, நம் டைம் இஸ் அட் ஹேண்ட். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா காலம் கரத்தின் மீது இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ சகோதர சகோதரிகளை, இப்போ ஒரு ஆத்தரா, ஒரு எழுத்தாளரா, தேவனுடைய எழுத்தாணியா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம் ரெண்டுலயும் நாம இதை குறிச்சு பேசி இருக்கிறோம். மெல்ல மெல்ல கொஞ்சம் மேலா அப்படி பேசி இருக்கிறோம். ஆனா இதுல நம்ம இன்னும் தீர்க்கமா உள்ள போக போறோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். செகண்ட் வால்யூம்னுடைய முதல் அத்தியாயம் குறிச்சு பேசும்போது பிரதர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, முதல் வால்யூம் யாரு படிக்கலையோ அவங்க செகண்ட் வால்யூம் படிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார். சஜஷன் பண்ணியிருப்பார். சஜஷன் ஒரு ஆலோசனை. ஃபர்ஸ்ட் வால்யூம் யாரு படிக்கிறீங்களோ படிச்சவங்க செகண்ட் வால்யூம் படிங்கன்னு. இப்ப தேர்ட் வால்யூம் வரும்போது என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம்ல இதைத்தானே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு ஆடியோ மெசேஜ் நம்ம கேட்கிறோம். அந்த ஆடியோ மெசேஜ்ல பேசுறவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க இது வந்து ஒரு தொடர்ச்சி, இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாடத்தை கேட்கிறவருக்கு என்ன புரியும் அப்படின்னம்னா, அப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க, அப்ப எதேச்சையாக இந்த வால்யூம் யார் கையிலையாவது டைரக்டா கிடைச்சிருச்சுன்னா, தேர்ட் வால்யூம் யார் கையிலையாவது டைரக்டா கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பு உணர்வு வரணும். ஓ அப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ 2 இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரணும். அதனால்தான் என்ன பண்றாருன்னா, இதுக்கு முந்தின இதை குறிச்சு இந்த இடத்துல அவர் வந்து விளக்கங்கள் கொடுக்குறாரு. அவர் சொல்ற மாதிரி நம்ம ராஜ்யம் குறிச்சு புதுசா இந்த தேர்ட் வால்யூம்ல எடுக்கல. இதுக்கு முன்னாடியே நாம 1வது வால்யூம்லையும் 2வது வால்யூம்லையும் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். பட் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னோம்னா, இன்னும் தீர்க்கமா பார்க்க போறோம், இன்னும் அதனுடைய படிப்பினைகள் பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம தொடர்ச்சியாக இந்த பேராகிராஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கருத்துக்களை உணர்கிறவர்கள் எவரும், அவைகளை சரியாக அல்லது பாதி அளவாவது அறிகிறவர்கள் எவரும், யுகத்திற்கான தேவனுடைய பெரிய திட்டத்தோடு தங்கள் இருதயங்களில் அதிகமாக அனுதாபம் கொண்டவர்கள் எவரும், வேதனை படுகின்ற மறுத்து கொண்டிருக்கிற சிருஷ்டிகளின் பாவத்தில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் விடுதலை பெறும்படியாக தேவன் வைத்திருக்கிற வழியை பார்க்கிற எவரும், அது ஸ்தாபிக்கப்படும் விதத்திலும் நேரத்திலும் ஆழமான சிரத்தை கொள்ளாமல் இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, இந்த கருத்துக்களை உணர்கிறவர்கள் எவரும், அவைகளை சரியாக அல்லது பாதி அளவிலாவது அறிகிறவர்கள் எவரும், அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன செய்வாங்கன்னா,
அவங்களுடைய இருதயத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் பால் அனுதாபம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த தற்போதைய உலகத்தினுடைய கடினப்பாடுகளை குறித்து பரிதவிக்கிறவர்களாகவும் அதை குறித்து கொஞ்சம் வருத்தப்படுகிறவர்களாகவும், அதே சமயம் எப்படி ராஜ்யம் ஸ்தாபனமாகுமோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுலையும், the cryptology of the kingdom அப்படிங்குவாங்க. அதாவது ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறத சிஐடி மாதிரி கண்டுபிடிக்கிறது. எப்படிங்க? ராஜ்யம் எப்படி ஸ்தாபனமாகும், என்னென்ன விதங்கள்ல அது ஸ்தாபனமாகும்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுல சிஐடி மாதிரி இருக்கிறது. பாருங்க, இந்த எண்ணம் எல்லாம் நமக்கு ஏக்கமாக இருக்கணுங்க. அதான் சொல்றாரு, அது ஸ்தாபிக்கப்படும் விதத்திலும் நேரத்திலும் ஆழமான சிரத்தை கொள்ளாமல் இருக்க முடியாது. அர்ப்பணிப்பு செஞ்சவர் ராஜ்யம் எப்படி ஸ்தாபனமாகுங்கிறத தெரியாம அவர் காலம் கழித்து கொண்டு இருக்க மாட்டார். அந்த கருத்தையும் சொல்றோம். ஏன்னா சகோதர சகோதரிகளே, 3rd வால்யூம் ஸ்டடி பண்ணும்போது ஒரு 4 எழுத்து தமிழ் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 4 எழுத்து தமிழ் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 4 எழுத்து தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா மனநிலை. மனநிலை, மனதினுடைய நிலை. இந்த 3rd வால்யூம் ஸ்டடி பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யம் எவ்விதமாக ஸ்தாபனம் ஆகும் அப்படிங்கிறத நன்கு புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். இதுதான் என்னுடைய மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பார்க்கறோம். ஏன்னா இந்த ராஜ்யம் ஸ்தாபனமாகத குறிச்சு 2 மனநிலைகள் இருக்கு. இந்த 1st அத்தியாயத்துல 2 விதமான ஜனங்களை அவர் சொல்றார். ஒண்ணு, இந்த வால்யூமினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன? இந்த வால்யூமினுடைய அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமா, தேங்க்யூ சிஸ்டர். அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இது வந்து பூமியில் இருக்கிற ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, அதாவது அவங்க இருதயத்தின் விருப்பம் எப்படி இருக்கும்னா, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வரக்கூடாது என்று விரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. யாரப்பா அது? உம்முடைய ராஜ்யம் வரக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் யாரு? இந்த 2 மனநிலைகளை பிரதர் வந்து இந்த 1st அத்தியாயத்துல அலசுறார். அப்ப சகோதர சகோதரிகளே, எவ்ரிஒன், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே, அதாவது இந்த பாமர ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்து இயேசுவின் மூலமா தான் இந்த ராஜ்யம் ஸ்தாபனமாகும்னு தெரியாம ஒரு விடியல் வராதா, ஒரு நல்ல காலம் வராதா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா, இப்படியே ஒரு சிலர் ஜபிக்கிறாங்க அல்லது அங்கலாய்க்கிறாங்க. அது கூட உம்முடைய ராஜ்யம் வருவதாகங்கிறதுக்கான மறைமுகமான ஜபம். ஆனா தேவனிடத்தில் அர்ப்பணிப்பு செஞ்ச புது சிருஷ்டிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரடியாகவே தேவன் கிட்ட என்னன்னு பண்றாங்கன்னா, தேவனே உங்க ராஜ்யத்துல நான் உட்படணும், உங்க ராஜ்யத்துக்குரிய சிறுமந்தையா நான் இருக்கணும், அதுக்கு நான் தகுதியாகணும், நான் ஒரு முழு கோதுமை மணியா வளரணும், பிற்பாடு உங்களோட சேர்ந்து நீங்க ஸ்தாபிக்க போற ராஜ்யத்துல நான் ஒரு கருவியாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கான்சக்ரேஷன் பிரேயர், நம்மளுடைய ஞானஸ்நான ஜபம், நம்மளுடைய அர்ப்பணிப்பு ஜபம். இதுதான் அவ கவனிக்கும் போது நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கிற பாமர ஜனங்களும் அநேகராகிய நாம் எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னம்னா, தேவனுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறோம். ஆனால் இதே உலகத்தில் இருக்கிற சிலர் கீ மூலையும் சரி கீ பீலையும் சரி எப்படி ஜெபிச்சிட்டும் எதுக்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சாத்தானுடைய கைக்கூலிகள் போலவே, சத்ருவாகிய எதிராளி போலவே, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வந்திடக்கூடாதுங்கிறதுக்கு முயற்சிகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சாலும் ஜெபிக்கலைனாலும் தேவனுடைய ராஜ்யம் வந்தே தீரும். பாட்டு பாடுறோம் இல்லையா?
உன் ராஜ்யம் வந்தே தீரும்னு நம்ம பாடுறோம் இல்லைங்களா? சோ அது தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாக வந்தே தீரும். ஆனா இப்ப நாம பாக்குற பிரதர் இந்த 1ஆம் அத்தியாயத்துல தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் அல்லது அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் இருப்பவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த தற்கால உலகம் குறிச்சு அப்போஸ்தலர் பேதுரும் சரி, 7ஆம் தூதன் சரி, டிவைன் பிளான் சார்ட்ல பாத்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிற என்ன உலகம், இப்பொழுது இருக்கிற என்ன உலகம், பொல்லாத உலகம். கரெக்ட். இப்போது இருக்கிற இந்த பொல்லாத உலகத்துல அநேக அநீதிகள் இருக்கு. ஆனா நமக்கு தாங்க அது அநீதி. ஆனா அந்த அநீதியில நிறைய பேர் குளிர் காய்ந்து கொண்டு அதுல சில லாபங்களையும் சொகுசுகளையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறவர்களாக சில பேரை உங்களுக்கு தெரியும். அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க எப்படிப்பட்டவங்களா கூட இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தை 7ஆம் தூதன் இந்த உலகத்தின் ஒரு குறிப்பிட்ட சாராராக எடுத்து காண்பிக்கிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போது இருக்கிற இந்த பொல்லாத உலகத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அநீதிகள்ல அவங்க குளிர் காய்ந்து கொண்டு லாபம் அடைகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய அநீதி அவங்களே அந்த அநீதிக்கு ஆக்கியவன்களாக இருந்து அந்த அநீதியினால் வரக்கூடிய கூலியை சம்பாதித்து சௌகரியமாக இருக்கிற ஐஸ்வர்யவான்கள். அவங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா செல்வத்துல திளைச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்ப போயிட்டு இருக்கிற சிஸ்டம் எல்லாம் கரெக்ட், இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, இது இப்படியே இருந்தா நல்லது, அதை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் நான் கொடுப்பேன், நான் என்ன வேணாலும் எப்படிப்பட்ட துணிகரமான செயலுக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சகோதரிகளே, இந்த அநீதியான உலகத்தை, இந்த பொல்லாத உலகத்தினை நீட்டிக்க செய்வது போல அவங்க மறைமுகமாக தேவராஜ்யத்துக்கு தடை கற்களாக அவங்க இருக்காங்க. அவங்க அதை விரும்புறது கிடையாது. அப்ப நீங்க இதுக்குள்ள நீங்க படிச்சு பார்க்கும்போது அப்படிப்பட்ட சாரார் குறிச்சு பிரதர் அவங்க முகத்திரையை நம்ம கிட்ட வெளிப்படுத்தும் போது நீங்க புரிஞ்சுக்கலாங்க அன்பானவர்களே. இவங்க மட்டும் இல்ல, அதே மாதிரி இன்னொருத்தங்க என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற சக மனிதன், பக்கத்தில் இருக்கக்கூடிய அயலானாக இருக்கக்கூடிய இந்த சக மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள ஒடுக்கி அவங்க கிட்ட இருந்து அநேக நன்மைகளை உறிஞ்சி எடுத்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சுயநலவாதிகள். அவங்க யாரா கூட வேணாலும் இருக்கலாம். அவங்க அரசியல்ல இருக்கலாம், ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு பெரிய அலுவலராக இருக்கலாம், ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டின் அதிபராக இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். அவங்க சவுதி அரேபியாலையும் இருக்கலாம், ஸ்ரீலங்காலையும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே இப்ப போய்கிட்டு இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு இது பொல்லாத உலகம் கிடையாது, அவங்களுக்கு இது சரியான உலகம். ஆனா வயிற்றில் அடிபட்டு ஒருவேளை உணவுக்காக கடின பாடுகளோடு சுற்றி திரிகிற பாமர ஜனங்கள், புது சிருஷ்டிகள், இவங்களுடைய பார்வையின் ஜபம் தான் என்னன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆனா இப்போது இருக்கிற பொல்லாத உலகத்துல சந்தோஷப்படுகிற ஜனங்களுக்கு உங்க ராஜ்யம் எல்லாம் வர வேண்டாம், இதுதான் இவங்களுடைய. ஆனா சகோதர சகோதரிகளை, அவங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் இந்த அநியாய உலகம், இந்த பொல்லாத உலகம், அது தூக்கி எரியப்பட்டு தேவராஜ்யம் வந்துவிடும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அதே சமயம் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உங்க ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மள உற்சாகப்படுத்துறாரு 7ஆம் தூதன் இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதியில. எவ்வளவு பேரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்மளுடைய ஓட்டத்தை தீவிரப்படுத்தணும், நாம ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ரொம்பவும் குறிப்பா இந்த பொல்லாத உலகத்தின் உம்முடைய ராஜ்யம் வர வேண்டான்னு சொல்லக்கூடிய ஜனங்களாக, சத்தியம் தெரிஞ்சும்
உம்முடைய ராஜ்யம் வர வேண்டாம்னு சொல்றவங்களா நாம் மாறிட வேண்டாம் அப்படி சொல்றேன். அப்படின்னா எப்படி நடக்கணும் அப்படின்னா வாக் சர்க்கம்ஸ்பெக்ட்லி. இதுல சர்க்கம்ஸ்பெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்க்கிளா நடக்கிறது, சர்க்கிள் பண்ணி நடக்கிறது. அது என்ன சர்க்கிள் பண்ணி நடக்கிறது? சர்க்கிள்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சர்க்கிள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு யாராவது தமிழ் விளக்கம் சொல்ல முடியுமா? சர்க்கிள் வட்டம். சுற்றுவட்டம். அதாவது நம்மளை சுத்தி ஒரு புது சிருஷ்டி. இந்த கடைசி காலகட்டத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று உதட்டளவில் சொல்லுகிறவர் ஒருவேளை இருதயத்தின் அரவிலும் சொல்லுகிறார் என்றால் அவர் முன்பு பின்பு இடதுபுறம் வலதுபுறம் ஏதாவது வஞ்சனைகள் இருக்கா? நான் இந்த பொல்லாத உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறேனா அல்லது புது சிருஷ்டியா இருக்கிறேனா, உண்மை கிறிஸ்தவராக நான் இருக்கிறேனா என்கிறதை யோசித்து பார்த்து நடக்கிறவர்களாக இவங்க இருப்பாங்க. ஏன்னா ஜெபமே ஜீவன் இல்லையா? ஜெபமே ஜீவன் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, அதன்படி ஜீவிக்கிறது. அப்போ இந்த முதல் அத்தியாயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிக்கிறீங்க, ஆனா அதுக்காக ஜீவிக்கிறவங்களா அல்லது வெறுமனே ஜெபிக்கிறவங்களா? நீங்க ஜெபிக்கிறவங்களும் ஜீவிக்கிறவர்களுமாக இருக்கிறீங்களா? our hearts and life consenting to our prayer. ஜெபத்திற்கு ஒத்திசைவான, அதாவது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற ஜெபத்திற்கு ஒத்திசைவான வாழ்க்கை முறை. இதுவே இந்த முதல் அத்தியாயத்தின் உச்ச கருத்தாக இருக்கு. நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் நீதியின் ராஜ்யத்தின் கொள்கைகளுக்கு உட்பட்டதாக. சரி, இப்போ இரண்டாவது அத்தியாயத்தினுடைய பெயரை நாம் தமிழ்ல வாசிக்கலாம். அங்கிருந்து யாராவது வாசிங்க. ராஜ்யத்திற்காக காத்திருக்கும் நாட்கள். இரண்டாவது அத்தியாயம் சிஸ்டர். முடிவு காலம் அல்லது அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். முடிவு காலம் அல்லது ஆயத்தம் பண்ணும் நாள் எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. எடுத்த உடனே முடிவு காலம் ஏன் சொல்றாரு? ராஜ்யம்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகணும்னா முடிவு காலம்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ராஜ்யம்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நம்மள நாம ஆயத்தம் பண்ணிக்கணும் இல்லையா? இதுதான் கருத்து. இந்த கோணத்துல தான் அவர் என்ன பண்றாருன்னா நமக்குரிய தேர்ட் வால்யூம்ல செகண்ட் சாப்டரை கொண்டு போறார். ஆனா நம்ம இந்த சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பைபிள்ல இருக்கிற எல்லா வசனமுமே பைபிள் வசனம் கிடையாது. ஆமாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா சில வசனங்கள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா சேர்க்கப்பட்டிருக்கு. சேர்க்கப்பட்டதோ இல்லையோ சில வசனங்கள்ல சிறு வார்த்தைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, மறுவப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, இதோ 25வது அதிகாரம் மத்தேயுல பாத்தீங்கன்னா இதோ மணவாளன் அவ்வளவுதான் இருக்குது. யாரோ ஒரு சொல்ல முடியாது அப்படி, யாரோ ஒருத்தர் இதோ மணவாளன் வருகிறாருன்னு சேர்த்து விட்டாரு. வருகிறாருன்னு யாருப்பா சேர்த்து சொன்னது அப்படின்னா, சேர்த்து சொன்னாங்க, சேர்த்திட்டேன் அப்படிங்கிற. சகோதர சகோதரிகளே, இதோ மணவாளன் அவ்வளவுதான் வசனம். ஆனா இதோ மணவாளன் வருகிறார், அந்த வருகிறாருங்கிற வார்த்தையை சேர்த்தி விட்டுட்டார். அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னீங்கன்னா, சில வசனங்கள் சில வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கு பைபிள்ல. ஓகே, ஆமாங்க பிரதர், ஆமாங்க சிஸ்டர், எங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு அதிகாரத்துல இருக்கிற வசனங்களை
நாம சில அதிகாரங்கள்ல வரிசை கிரமமாக படிக்கலாம், அர்த்தம் கொள்ளலாம். ஆனா சில முக்கியமான அதிகாரங்கள்ல தேவனே என்ன செஞ்சிட்டாருன்னா, பைபிள் முன்னாடி வர்றவங்க முறையான சிந்தனையோடு வரலன்னா அவங்க பின்னிட்டு விழும்படிக்கு தேவன் வசனங்களுக்கெல்லாம் சீட்டு போட்டு வச்சிருக்காரு. அதாவது 40வது வசனமா வர வேண்டிய வசனத்தை 4வது வசனமா போட்டிருப்பாரு. 10வது வசனமா வர வேண்டிய வசனத்தை 30வது வசனமா போட்டிருப்பாரு. யார் முறையா கற்றுக்கொள்கிறார்களோ, தேவனே என்று சொல்லி கற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, அதாவது கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். 28:10. இப்ப அதுபடி என்ன ஆகும்னா அவங்களுக்கு அது பொருந்தி சரியா ஜோடியாக கேள்விக்கு பதிலாக அது சேர்க்கப்பட்டு வரும். இந்த பிரின்சிபல் நமக்கு ரொம்ப பேசிக்லயே நமக்கு அது தெரிஞ்சிருச்சு. தேவன் அதை சொல்லி கொடுத்துருக்காரு. தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா 10வது அதிகாரத்தை 15வதா போட்டு வச்சிருப்பாரு. 2வது அதிகாரத்தை 8வது அதிகாரமா போட்டு வச்சிருப்பாரு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. ஏன்னா சீட்டு மாதிரி போட்டு செதறடிச்சிட்டோம்னா யாரு நிதானமா படிக்கணும், சத்திய கண்டுபிடிக்கணும், நானும் ஒரு பரிசுத்தவானா மாறணும் அப்படின்னு நினைச்சு யாரு வர்றாரோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இப்பாரு இங்க இருக்கிறது முதல் வரணும், இங்க இருக்கிறது 2வது வரணும்னு சேர்த்தி கொடுப்பாரு. இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில பலமுறை நடந்திருக்குது, பல அதிகாரங்கள் நடந்திருக்கு, பல பாடங்கள்ல நாம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னம்னா, பிரதர்ஸ் நமக்கு சொல்றத பார்த்திருக்கோம். பிரதர்ஸ் நமக்கு பாடம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, சிஸ்டர் பிரதர் நீங்க 1வது அதிகாரத்துல இந்த அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம முதல் படிக்கணும், ஆனா 9வது வசனத்தை லாஸ்டா தான் படிக்கணும், அப்பதான் அது சரியா வரும். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனமா வந்திருக்குது, ஆக்சுவலா அது முதல் வசனமா வரக்கூடாது, இந்த அதிகாரத்தோட இதெல்லாம் சொல்லுவாங்க பிரதர்ஸ். நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க பழகி இருப்பீங்க. இதெல்லாம் ஏன் பிரதர் ஹவு டு ஸ்டடி பைபிளை ஏன் பிரதர் இப்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, 3rd வால்யூம் படிக்கணும்னா இந்த நிதர்சனமான உண்மைய மீண்டும் நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா தானியேல்ல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? யாராவது சொல்லுங்களேன். 12 அதிகாரம். ஆனா நீங்க சத்தியத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது அந்த 12 அதிகாரத்தையும் 1 by 1 படிக்க கூடாது. அதாவது அர்த்தம் கொள்ளும் போது, உதாரணத்துக்கு 2வது சாப்டர்ல 11வது அத்தியாயம் பத்தி பேசுவார். எடுத்த உடனே நேரா 11வது அத்தியாயம், ஸ்கிப்பிங் த ஹிஸ்டரி ஆஃப் டேனியல். எப்படி பாபிலோன்ல இருந்து வந்தாரு, எப்படி அந்த ராஜாவுக்கு சொப்பனம் வந்தது, அந்த ராஜாவோட சொப்பனத்தோட அர்த்தத்தை எப்படி விளக்குனாரு, அப்புறம் அவங்களுக்கு வந்த சோதனைகள், அதெல்லாம் கேரக்டர் ஸ்டடி. அப்கோர்ஸ் அதுல நிழலும் இருக்கும், நிஜம் இருக்கும். பட் 7வது அதிகாரத்துல தானியேலுக்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் விட்டுறலாம். நமக்கு தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தமா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா முதல் சாப்டர் நமக்கு எதுனா 11வது அத்தியாயம். இதுக்கு அடுத்த அத்தியாயம் அதுல எந்த சாப்டர் எடுத்து கையாண்டிருப்பாருன்னா 12வது அத்தியாயம். அதுக்கு அடுத்த சாப்டர் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 8வது அத்தியாயம். அப்ப நம்ம வரிசைப்படி என்னன்னா 11, 12, 8. 11, 12, 8 எதுக்கு? ராஜ்யம் சம்பந்தமா ஸ்டடி பண்ணணும்னா இதுதான் ஆர்டர். 11, 12, 8. அப்ப சாப்டர் 2ல
எந்த அதிகாரம் வச்சு பேசுறாரு அப்படின்னா தானியேல் 11வது அதிகாரம் வச்சு பேசுறாரு. ஓகே, தானியேல் 11வது அதிகாரத்தை எப்படி பேசுறாரு அப்படின்னா வரிசை கிரமமா பேச முடியல. அர்த்தம் கொள்ளும் போது இந்த 11வது அதிகாரம் மட்டும் உங்களுக்கு தெரியும். நீங்க வேதமானவர்களா, நீங்க சம்டைம்ஸ் நம்ம பிரதர்ஸ் வந்து இந்த தானியேல் 11வது அதிகாரத்தின் மேல தனியா சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த 11வது அதிகாரத்துக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தமா. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த 11வது அதிகாரம் ஒரு மூடப்பட்ட பெட்டி மாதிரி. ஆனா இந்த பெட்டியை ஒட்டியே அவனுடைய சாவியை மறைச்சு வச்சிருக்கிறார் தேவன். உங்களை யாராவது சொல்லுங்களேன், இந்த தானியேல் 11வது அதிகாரத்தினுடைய திருவுகோள் வசனம் எதுன்னு யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு சில எண்கள் என்றேன், அதுவரை நீங்க முயற்சி பண்ணுங்க. தானியேல் 11வது அதிகாரத்தினுடைய திறவுகோள் வசனம், இந்த தலைப்போட சேர்ந்த திறவுகோள் வசனம். பத்தொன்பது, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. என்ன வசனம்? 40. சரியா சொன்னீங்க. திருக்கோள் வசனம் 40. பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்துக்குள்ள ராஜ்யம் எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது குறிச்ச ஒரு ரகசியம் இந்த அதிகாரத்துல இருக்கு அப்படிங்கிறது. அதனாலதான் அவர் எடுத்த உடனே சாப்டர் 2ல தானியேல் 11 எடுத்து பேசுறாரு. நமக்கு கூட தேவனுடைய ராஜ்யம் வருவதாக உடனே தானியேல் 11 ஞாபகம் வரணும். இப்படிதான் நமக்குள்ள இருக்கிற நம்ம மூத்த சகோதரர்கள் அல்லது அதிக நாட்கள் இந்த அர்ப்பணிப்பு ஜீவியத்தில் இருக்கிற சகோதரர்கள், அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா முடிவு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உடனே தானியேல் 11 சொல்லுங்க பிரதர், தானியேல் 11ல என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ அதை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். சகோதர சகோதரிகளே, நீங்க 11வது அதிகாரம் 40வது வசனம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வசனம் ஒரு கருகலான வசனம். அந்த வசனத்தை தான் இவர் தலைப்பாகவும் வச்சிருக்கிறார், முடிவு காலம். பாருங்க, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகணும்னா இப்ப இருக்கிற இந்த பொல்லாத உலகத்துக்கு முடிவு காலம் வரணும். அதே சமயம் நம்ம ஆயத்தமாகிற காலம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை தான் அத்தியாயம் 2லயும் அத்தியாயம் 3லயும் இவரு நமக்கு எழுதுறாரு. எப்ப ஆயத்தம் ஸ்டார்ட் ஆகும், எப்போ நமக்கு முடிவு இது எப்ப முடியும், இந்த பொல்லாத உலகம் எப்ப முடியும் அப்படிங்கிற விஷயத்துல நாம பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, நீங்க உங்கள யாராவது என்ன பண்ணலாம்னா அந்த 11வது அதிகாரம் 40வது வசனத்தை நீங்க இப்ப எடுத்து வாசிக்கலாம். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோடே முட்டு நிற்பான், வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். புரிஞ்சுச்சிங்களா? யாருங்க அவர்? அந்த அவன் 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 வருதே, இங்க ஒரு ராஜா பத்தி சொல்லுது. ஒரு ராஜா இல்ல, தென் திசை ராஜா, வடதிசை ராஜா இப்படின்னு எல்லாம் சொல்லுது. இது யாரு? சரியா கவனிச்சோம்னா இந்த கனவுகளை, இந்த தீர்க்க தரிசனங்களை, இந்த சொப்பனங்களை தானியேல் உலகத்தின் மைய பகுதியிலிருந்து பார்க்கிறார். தானியேல் உலகத்தின் மைய பகுதியிலிருந்து பார்த்து எழுதுறார், அல்லது அவருக்கு சொல்லப்பட்டதை அவர் எழுதினார்.
இது சொல்லும் போது அதே உலகத்தின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய ஐரோப்பா மற்றும் இஸ்ரேலிய தேசம், அவைகளின் வடதிசை பற்றியும் தென் திசை பற்றியுமே சொல்லப்படுது. பிரதர், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரம் செலவழிச்சா தெரியலீங்க. ஆனா நம்ம ஒரு பாடம் நார்மலா கேட்கறதுக்கே ரொம்ப சலிச்சுக்கிறோம். ஆனா இந்த மாபெரும் சத்தியங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சாங்கன்னாலும் நமக்கு தெரியல. கவனிக்கும் போது இந்த இந்த அத்தியாயத்துல இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 40வது வசனம் ஒரு கட்டு. இந்த கட்டை நீங்க அவிழ்த்துட்டீங்கன்னா முடிவு காலம், அந்த அவன்னு வருதே, அந்த அவன் யாரு? அந்த தென்திசை ராஜா யாரு? அந்த வடதிசை ராஜா யாரு? கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த முழு அதிகாரத்தையும் நாம் கட்டவிழ்த்து விடலாம், திறக்கப்பட்டு விடும். கர்த்தரேசுவுக்கு பரலோகம் திறந்த மாதிரி இந்த அதிகாரத்தின் அர்த்தங்கள் நமக்கு திறந்து விடும். அடுத்தது நாம முடிவு காலம், இந்த பொல்லாத உலகத்தின் முடிவு காலம் என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி சொல்றோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாரத்துல இந்த 11வது அதிகாரம் 40வது வசனம் குறிச்சு பார்க்கும்போது அந்த அவன் அது யாரு அப்படின்னா நெப்போலியன் போனபார்ட். 11வது அதிகாரம் மையமே நெப்போலியன் ஒரு சாதாரண நாசியில ஜீவசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷனுக்காக பைபிள்ல தேவன் ஒரு அத்தியாயத்தை அர்ப்பணிச்சிருக்கிறாருன்னா நீங்க நினைச்சு பார்த்துக்கோ. நெப்போலியன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். இயல்பா பாத்தீங்கன்னா அவர் ஒரு மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷனுக்காக பைபிள்ல இருக்கிற சாப்டர்ஸ்ல ஒரு சாப்டரை ஒதுக்கி இருக்கிறாரு. அப்கோர்ஸ் சாத்தானுக்காக கூட ஒதுக்கி இருக்கிறாரு, நீதிமான்களுக்காக ஒதுக்கி இருக்கிறாரு, பல அநீதிமான்கள் குறிச்சும் பேசியிருக்கிறாரு. பட் இந்த மனுஷன் உலக மனுஷனாக இருந்து தேவனுடைய கருவியாகவும் இருந்தவர். இப்ப இவரை பத்தி தான் இந்த அதிகாரத்துல பெரும் பகுதிகள் தொடர்பு கொள்ளுது. ஏன்னா இவர் எந்த காலத்துல வாழ்ந்தாருன்னா உலக வரலாற்றுல ஒரு முக்கியமான காலத்துல வாழ்ந்தார். எப்படி அந்த இஸ்ரேலினுடைய கடைசி ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கு இக்கட்டு வரக்கூடிய காலத்துல வாழ்ந்துட்டாரோ, அதே மாதிரி இந்த பொல்லாத உலகத்துக்கு முடிவு கொண்டு வரணும்னு தேவன் நியமிச்ச ஒரு காலத்துல இந்த மனுஷன் ஒரு அதிகாரத்துல இருந்தார். அதனால அவர் எடுத்து தேவன் பயன்படுத்திட்டார். இப்போ மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அங்கிருந்து இந்த தென் திசை ராஜா அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா எகிப்து. வடதிசை யாராவது கெஸ் பண்ணுங்க, யாரா இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது? இங்கிலாந்து. கரெக்ட். சோ சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சாதாரண இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க. ஆனா கரெக்டா பொருத்தி இருப்பார். அந்த அவன் வர்றது நெப்போலியன், அவரை குறிச்சுதான் இந்த அதிகாரம் மெயினா. தென் திசை எகிப்து, வட திசை இங்கிலாந்து. நம்மள ஒரு 200 வருஷம் ஆட்டி படிச்சாங்களே அவங்கதான். இதுல ரொம்ப குறிப்பா இந்த விஷயம் இவருக்கு தெரிய வர உடனே போய் நியூஸ் பேப்பர்ல எடுத்து படிச்சிருக்காரு. படிக்கும்போது இந்த வசனத்துக்கு ஒத்த வகையில இது மாதிரியான ஒரு சம்பவம் மே மாசம் 1798 ஆரம்பமாயிருக்கு. 1798. அதாவது நெப்போலியன் எகிப்து, நெப்போலியனுக்கும் எகிப்துக்கும் ஒரு பிரச்சனை உருவாக்கி
நெப்போலியன் எகிப்த பயங்கரமா தரமட்டமா அடிக்கிறார். நல்லா அதை ஜெயிச்சிடுறார். ஆனா ஜெயிச்சுட்டு நிற்கும் போது வடதிசை ராஜா கிட்ட அவரு ஒரு அடி வாங்குறாரு, பெரிய அடி வாங்குறாரு. இது மாதிரி ஒரு சம்பவம் எப்ப நடந்ததுன்னா மே 1798 இருந்து அக்டோபர் 1799. இது வரைக்கும் இப்ப நம்ம இந்த 40வது வசனத்தினுடைய செயல்பாடு எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து இந்த 1798-99 தான் நடந்தது. இதை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த முடிவு காலம் 1799 தான் அப்படின்னு பேசுவார். அது எப்படி? திடீர்னு ஒரு வசனத்தை நீங்க எடுப்பீங்களா, அந்த வசனத்துல இதுதான் முடிவு காலம்னு நீங்க சொல்லுவீங்களா, நாம ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு துடுப்பு மாத்திரம்தான். இது வந்து ஒரு ஆரம்ப படிக்கல் மட்டும்தான். இப்போ வரலாற்றுல நடந்த 1799 நீங்க 40வது வசனத்து கூட ஒப்பிட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இருக்கிற வசனங்களுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சீங்கன்னா உலக மனுக்குல வரலாற்றுல நடந்த சம்பவங்கள், இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள், அதுக்கு அல்லது பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கூட சரியாக பொருந்தி வருகிறதை பிரதர் கண்டுபிடிக்கிறார். உதாரணத்துக்கு கர்த்தரேசு வாழ்ந்த காலத்துல என்ன சூழ்நிலைகள் இருந்ததோ அவங்கள குறிச்சும் இதே தானியேல் 11 பேசியிருக்காரு. அது பொருந்தி வருது. அதாவது நெப்போலியனுடைய காலத்தை 40வது வசனத்துல கரெக்டா 1799 வச்சீங்கன்னா இதுல இருக்கிற மற்ற வசனங்கள் உலக மனுக்குல வரலாற்றோடு சரியாக ஒப்பிட்டு போகுது. இதை வச்சுதான் அவர் சொல்றாரு 40வது வசனத்துல வர்ற முடிவு காலம் என்பது 1799. நாங்க உங்ககிட்ட சஜஷன் சொல்றோம், ஓகே, இதை நாம நிரூபிக்கிறோம் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா உள்ள நம்மளை கூட்டிட்டு போறோம். இப்படித்தான் உள்ள கூட்டிட்டு போறோம். இப்போ சகோதர சகோதரிகளே, உள்ள கூட்டிட்டு போகும்போது இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதே அதிகாரத்துல 2வது மற்றும் 3வது வசனத்தை நாம வாசிக்கலாம். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். ஆனாலும் பராக்கிரம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். 3வது அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சிட்டீங்களா? 3வது வசனம் வாசிச்சேன். ஓகே ஓகே. சோ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த குதிரை மேல இருக்கிறவர் இருக்கார் இல்லைங்களா, இவர் தான் அந்த முடிவு காலத்திலோ என்றால் தென்திசை ராஜன். அவனோட அந்த அவன் யாருன்னா இந்த குதிரை மேல இருக்கக்கூடிய நெப்போலியன். அந்த தென்திசை ராஜா வந்து எகிப்தோ, இந்த சைடு ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் வந்து இங்கிலாந்து தேசத்துல வந்த நெல்சன் ஒருத்தர். இது வந்து உலக வரலாற்றுல பதிவான ஒரு விஷயம். இப்ப நம்மளுடைய பார்வை எங்க கொண்டு போலாம் அப்படின்னா 2வது 3வது வசனத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். இந்த 11வது அதிகாரத்துல 2வது 3வது வசனம் கிட்டத்தட்ட தானியேல் இதை கிமுலேயே சொல்லிட்டார். தானியேல் இது கிமுலேயே கிறிஸ்து வருவதற்கு 500 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார். இந்த விஷயங்களை எல்லாம் கிறிஸ்து வருவதற்கு 500 வருஷம் முன்னாடியே தானியேல் 11வது அதிகாரத்துல 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டார். இப்ப இந்த 2வது வசனத்துல நாம் காணக்கூடிய நபர் யாரு அப்படின்னா உலக வரலாற்றை பார்க்கும் போது பாருங்க, அந்த 2வது வசனத்துல வரக்கூடிய மிகவும் மிகவும் பெரியவர் யாரு, அந்த மிக ஐஸ்வர்யவானாக 4ஆம் ராஜாவா இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பனனாகி அப்படின்னு பாக்குறவங்க பெர்சிய அதிபதியாக இருக்கக்கூடிய டாரியஸ் கொடமோனஸ் அப்படிங்கிறவர் தான். டாரியஸ் கொடமோனஸ். சோ சகோதர சகோதரிகளே,
இந்த டேரியஸ் கொடமோனஸ் உலக வரலாற்றின்படி பார்க்கும்போது பெர்சியா ராஜ்யத்துல மிகவும் வலிமை படைத்தவராக ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருந்தவர். அவர் யாருக்கிட்ட விழுந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு தான் கிரேக்க ராஜ்யம் கிட்ட விழுந்தார். சோ நமக்கு தெரியும் பாபிலோனுக்கு அடுத்தது மேதோ பெர்ஷியா, மேதோ பெர்ஷியாக்கு அடுத்தது எது அப்படின்னா கிரேக்க ராஜ்யம். அப்ப அந்த கிரேக்க ராஜ்யம் பத்தி வருது இல்லைங்களா, அவரு யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிரேக்க ராஜ்யத்துல வர்றவர் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் த கிரேட் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா. அது யாரு அப்படின்னா நீங்க பைபிள்ல எழுதி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. ஏன்னா இது சம்பந்தமா பாடம் படிக்கும்போது நீங்க நாளைக்கு உடனே இதை பார்க்கும்போது உங்களுக்கு குறிப்புகள் ஞாபகம். எவ்வளவு தூரம் பைபிள் அழுக்காகுதோ அவ்வளவு தூரம் நம்ம இருதயம் சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. சோ ஆகவே சகோதர சகோதரிகளே, அந்த 3வது வசனத்துல வரக்கூடிய அந்த பராக்கிரமம் உள்ள ராஜா யாருன்னா அவர் கிரேக்க ராஜா, அவரு அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு வரலாறே இது நமக்கு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. பாருங்க, இந்த 2வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல இருக்கிறது இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறத பொருத்தி பார்த்தா இந்த அதிகாரத்தினுடைய ஒட்டுமொத்த கால கணக்குகளையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 40வது வசனம் எங்க நிக்குதுன்னா 1799 நிக்குதுங்க. இதை வச்சுதான் அவர் சொல்றாரு 1799 முடிவு காலம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போதைக்கு ஒரு சாட்சியம் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு சாட்சியம் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். இன்னும் சில சாட்சியங்களை இதே அதிகாரத்துல சொல்றாரு. ஆனா நமக்கு முடிவு காலம் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் முடியற டைம். இந்த அதிகாரத்துல கொஞ்சம் கியூரியஸா நம்ம இருக்கிறோம். நீங்க இதே கோணத்தோட இந்த அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா தேவனுக்கு சித்தமாய் பிப்ரவரி மாதம் நாம ஒரு வேலை இந்த 2nd சாப்டரை நாம ஸ்டார்ட் பண்றோம்னா நேரடியா 2nd சாப்டருக்கு போயிடுவோம். 2nd சாப்டர்ல நம்ம இத ஆரம்பப்படுத்திட்டு இந்த 2வது 3வது வசனத்துக்கு நிற்போம். அதுல இருந்து கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்க படிச்சதை நாம இங்க பகிர்ந்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் அது இருக்கும். ஸோ எடுத்துட்டோம். 3rd வால்யூம் எடுக்கிறது தான் கஷ்டம். அதுல சில பக்கங்களை திருப்புறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நிச்சயமா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களா மாறிடுவீங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.